நிச்சயமாக ஒரு நாள் மழைக்கு குறிப்பாக இந்த ஆர்கே நகர் தொகுதி வந்து நெருக்கம் நிலை ஏற்பட்டது. இடுப்பளவு மழைநீர் தேங்கி இருப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் செல்கின்றனர். ஒரு சில இருசக்கர வாகனங்கள் பழுதாகி தேங்கி தண்ணீரை தள்ளி கொண்டு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவு முதலே சென்னையில் பல இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. திருவொற்றியூர், ராயபுரம், ஆர்கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் மழையின் பல இடங்களில் இடுப்பளவு தண்ணீர் சூழ்ந்துள்ளது. ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர், அதாவது ரிக்ஷா காலனி பகுதியில் 9 தெருக்கள் உள்ளது. இந்த பகுதியில் முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் தங்களை இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவரை அங்கு சிறிய மேம்பாலத்தில் பத்திரமாக வைத்துள்ளனர். அந்த பகுதியில் அருகில் பக்கிங்ஹாம் கால்வாய் உள்ளது. மணலி, கொடுங்கூர், கொளத்தூர், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மழை நீர் பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக அந்த வழியாக எண்ணூர் வரை சென்று கடலில் கலக்கிறது. பக்கிங்ஹாம் கால்வாயில் கொள்ளளவு எட்டிய அளவிற்கு வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக எம்ஜிஆர் நகர் பகுதியில் சூழ்ந்துள்ள மழை நீர் வெளியேற்ற முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அங்கு ராட்சத மோட்டார்கள் மூலம் மழை நீர் வெளியேற்றினாலும் மீண்டும் சுற்றி கால்வாயில் இருந்து கால்வாய் வழியாக மீண்டும் அந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. கனமழை பெய்யும் போதெல்லாம் இந்த பகுதியில் மழைநீர் தேங்குவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பக்கிங்ஹாம் கால்வாய், அதாவது பக்கிங்ஹாம் கால்வாய் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே தூர்வாரப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த முறை கூட தூர்வாரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் அங்கு எழுந்திருக்கிறது சார். நவநீத கிருஷ்ணன், நீங்கள் வடசென்னையை பொறுத்தவரை பல ஆண்டுகளாக அங்கு இந்த செய்தி சேகரிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அந்த பகுதி குடியிருப்பு வாசியாகவும் இருக்கிறீர்கள். தொடர்ந்து சென்னை மாநகரில் ஒரு நாள் மழை பெய்தாலே பேசின் பிரிட்ஜ், கொர்க்குப்பேட்டை மற்றும் ஆர்கே நகர், எம்ஜிஆர் நகர், இந்த குளத்தூர், இந்த இதை ஒட்டி உள்ள பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருப்பது எப்போதும் வாடிக்கையாகவே இருக்கிறது. இந்த மின்ட் பகுதியாக இருந்தாலும் சரி, திருவொற்றியூர் பகுதியாக இருந்தாலும் சரி, எப்போதும் எங்கு தண்ணீர் தேங்குகிறது. நீங்கள் கூறியது போலவே இந்த பக்கிங்ஹாம் கால்வாய், கொசஸ்தலையாறு, ஒட்டேரி, நல்லா, இந்த 3 கால்வாய்கள் இந்த வடசென்னை பகுதியில் தான் பாய்கின்றன. இவ்வளவு கால்வாய்கள் இருந்த போதிலும் தண்ணீர் வடிவதில் என்ன பிரச்சனை? கடலோரம் கொசஸ்தலையாறு, ஊருக்கு நடுவே ஒட்டேரி, நல்லா, பக்கிங்ஹாம் கால்வாய், ஆனால் தண்ணீர் வடிய மாட்டேன் என்கிறது. இதற்கு தீர்ப்பதற்கு இந்த மக்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வடைவதற்கு என்ன காரணம் சொல்கிறார்கள்? அரசாங்கம் என்ன தீர்வை நோக்கி செல்லாமல் இருக்கிறது? எங்கு நோக்கினும் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள், பாலங்கள் கட்டும் பணி மற்றும் தண்ணீரை அகற்றுவதற்கு மோட்டார் பம்பு செட்டுகள் சுரங்கப்பாதைகளுக்கு அருகிலேயே அமர்த்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் வடசென்னை முழுவதும் பார்க்க முடிகிறது. ஆனால் 3 கால்வாய்கள் முழு நேரமும் பணியாற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் இருந்த போதிலும் தண்ணீர் தேங்குவது ஒரே ஒரு நாள், அரை நாள் மழை பெய்தாலே ஒட்டுமொத்த வடசென்னையே மிதக்கிறது. இதற்கு என்ன காரணம் நவநீத கிருஷ்ணன்? அதாவது மழை நீராகட்டும், அதே போல கழிவு நீராகட்டும், இது வெளியேறுவதற்கான சரியான ஒரு கட்டமைப்பு வசதி வடசென்னையை பொறுத்த வரைக்கும் செய்து தரவில்லை. அதாவது கடந்த ஒரு 50 ஆண்டுகளாகவே இது போன்ற நிலை, 50 ஆண்டுகளாக கூட இது போன்ற நிலையில் தான் வடசென்னை பகுதி இருக்கின்றது. முறையாக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி மழைநீர் செல்வதற்கு தற்போது மழைநீர் வடிகால்வாய் அமைத்திருந்தால் கூட அந்த பணிகள் கூட ஒரு சில இடங்களில் முழுமை அடையவில்லை. அதாவது தண்ணீர் செல்வதற்கு வாட்டம் அமைக்கவில்லை. அதாவது ஏற்றலும் இறக்கமாக தான் மழைநீர் வடிகால்வாயும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மழைநீர்கள் கடலில் கலக்கும் இடத்தில் அங்கு தூர்வார இருக்க வேண்டும். அந்த பகுதியும் கூட தூர்வாரப்படவில்லை. அதே போல கழிவு நீர், சாதாரண மழைக்கு கழிவு நீர் மழை நீருடன் கலந்து இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இங்கே நிலவுகிறது. மழை நீர் சென்றாலும் கூட அந்த பகுதியில் குளம் போல் சாக்கடை நீர் சேர்ந்து அதில் கொசு உற்பத்தி ஆகும் நிலை கூட தற்போது வடசென்னையில் இருக்கிறது. மழைநீர் வடிகால்வாயை அதாவது ஆய்வு செய்து அதற்கு தண்ணீர் வாட்டம் வைத்து அந்த தண்ணீர் வெளியேற்றினால் மட்டுமே இது போன்ற நிலை ஏற்படாமல் இருக்கும். இதுக்காக ஒரு 4000 கோடி தமிழக அரசு செலவு செய்திருக்கிறது. அந்த 4000 கோடி செலவு செய்தும் அந்த மழைநீர் வடிகால்வாய் தற்போது வரை முடிவடையவில்லை என்ற சூழ்நிலையில் தான் இருக்கிறது. அதே போல மழை விட்டாலும் இந்த வடசென்னை பகுதி முழுவதும் இந்த கொசுக்கள் உற்பத்தி அதிகமாக இருக்கும். அதே போன்று சுரங்கப்பாதைகள் இருக்கிறது. சுரங்கப்பாதைக்கு பக்கவாட்டில் இருந்து அதாவது தண்ணீர் ஊற்று போல் கொட்டுகிறது. அங்கே ராட்சத மோட்டார்கள் வைத்து அந்த தண்ணீரை வெளியெடுத்தாலும் அதுவும் சுழற்சி முறையில் திரும்பவும் அதே பகுதியில் அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே நிற்கிறது. இது என்ன பண்ணனா, அதாவது அந்த ராட்சத வாகனம் மூலம், அந்த சூப்பர் டக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனம் மூலம் அந்த மழைநீரை எடுத்து வெளியேற்றி வேறொரு பகுதிக்கு கொண்டு போய் விட்டால் மட்டுமே இது போன்ற ஒரு பிரச்சனையில் இருந்து ஒரு தற்காலிக தீர்வு காணப்படும் என்று இந்த பகுதிவாசிகள் கூறுகின்றனர். எப்போது தீரும் இந்த வடசென்னையின் துயரம்
என்று நவநீத கிருஷ்ணன் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணனின் அந்த வாக்குமூலத்திலிருந்து அவருடைய கள நிலவரத்தை அவர் கூறியதிலிருந்து தெரிய வருகிறது.